பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 7 Proverbs chapter 12 and verse 7. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். துன்மார்க்கர் துர்க்குணமுடையவர்கள் நிச்சயமாக அவருடைய சூழ்ச்சியினால் அவர்கள் கழிக்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், ஆனால் நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நீதி நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்தையே அது காக்க போதுமானதாக இருக்கிறது. நமக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, பின்னாடி இருந்தவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்றதை யோசித்து நம்ம வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கை நீதியின் வழியில் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழறோம்னு சொன்னால் அதன் மூலமாய் நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பம் மாத்திரம் இல்லை, தலைமுறையாக நம்முடைய தலைமுறையே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதுதான் கடவுள் நமக்கு வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம். ஏன்னா பைபிளில் நிறைய இடத்துல நீங்கள் நிறைய பேர் நீதிமான்களாய் கடவுள் எங்கெல்லாம் பார்த்துருக்கிறாரோ அவங்களுடைய நீதி நிமித்தமாய் அந்த தலைமுறையை அவர் ஆசீர்வதித்து வாழ வைத்திருக்கிறாரு. அப்படிதான் நம்முடைய நீதி நிச்சயமாய் நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய வீட்டாருக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய தலைமுறைக்கே ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் வழிகாலாய் மாற முடியும். எனவே நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது கொடுத்து நம்ம கவலைப்படுறதை விட்டுட்டு எங்கே இருந்தாலும் நான் கடவுளுக்கு பிரியமான நீதியின் வாழ்க்கையில் வாழ்வேன்னு சொல்லி நீதிமான்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் நம்ம குடும்பமும் நம்முடைய தலைமுறையும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் வாழ முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.